Hi, this is Jayanti. Prawn Pickle பண்ண சொல்லி எங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எனக்கு இன்னைக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது பண்ணுறதுக்கு. அதனால நான் வந்து இன்னைக்கு காரைக்கால் ஸ்டைலில் ப்ரான் பிக்கிள் பண்ணி காட்டுறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ப்ரான்ஸ் 1/2 கிலோ, காஞ்ச மிளகாய் 10, பூண்டு 15 பல்லு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு கடுகு. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த வெந்தயம் சீரகம்லாம் ஓரளவு ஃப்ரை ஆகும் போதே நம்ம ஒரு 10-12 காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். ஒரு பேன் வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி காய விட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது ஒரு 15 பல்லு பூண்டை வந்து நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டை வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஒரு 1/2 கிலோ ப்ரான்ஸை வந்து க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் போட்டு இதை நல்லா நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரான்ஸை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சாதாரணமாக எறாவில் வந்து தண்ணி விடும், பிக்கிளுக்கு வந்து சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா நம்ம இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து மசாலா வந்து கருகிடும். இது வந்து 6 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். நல்லெண்ணெய் தான் நார்மலாக வந்து பிக்கிளுக்கெலாம் ஊற்றுவாங்க, நீங்கள் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வெளியூருக்கெலாம் நீங்கள் கொடுத்து அனுப்புகிறதா இருந்தாக்கா நீங்கள் பாட்டிலில் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி அனுப்பலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் ஊற்றி இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். வினிகர் ஊற்றும் போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இந்த ப்ரான் பிக்கிள் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லா ரைஸுக்கும் சூட் ஆகும். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ஒரு எமர்ஜென்சினா நம்ம ஏதாவது ஒரு ரைஸ் வச்சுட்டு இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரு நாள்லே காலி ஆகிடும், அது வேறு விஷயம். ஆனால் வச்சிங்கன்னா 6 மாதம் அப்படியே கெடாமல் இருக்கும். நம்ம ஊருக்கெலாம் கூட கொடுத்து அனுப்பலாம். நாங்கள்லாம் வந்து டெல்லியில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம், அப்படியே கெடாமல் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.